வெல்கம் டு ரவிலாஸ் கிச்சன். இன்றைக்கி முட்டை கபாப் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானது கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம். கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ காய்கறிங்க சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ், ஒரு கைப்பிடி அளவு கேரட், ஒரு கைப்பிடி அளவு சிகப்பு குடமிளகா, ஒரு கைப்பிடி அளவு பச்சை குடமிளகா, ஒரு கைப்பிடி அளவு கோஸ் போட்டுட்டு அது நல்லா 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு. இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இந்த மஞ்சள் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடணும். அப்புறமா சாதத்துக்கு தேவையான உப்பை அந்த சாதத்துலேயே சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு கேஸை சிம்மில் வச்சு மெதுவாக இந்த மாதிரி சூடு பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சாதம் நல்லா சூடாகி அந்த காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்புறமா கபாப்பு போட்டுட்டு முட்டையும் போட்டுடலாம். கபாப் எப்படி செய்யுதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மல்லித்தலை போட்டுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான நம்மளோட முட்டை கபாப் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே எலுமிச்சை பழச்சாறு புழிஞ்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.